எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை சுவீகார புத்திரர்களாக தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருக்கு குமாரர்களாக இருக்கிறோம். ஆகவே தகப்பன் மகன் என்கிற உறவுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தகப்பன் மகன் என்கிற உறவில் மாத்திரம்தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு, தைரியம், துணிச்சல் இதெல்லாம் அடங்கி இருக்குது. இந்த தகப்பன் மகன் என்கிற உறவை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையும், பயமும், நம்பிக்கை இல்லாத தன்மையும், விசுவாசம் இல்லாத தன்மையும் நமக்கு உண்டாகும். யூத மக்கள் தகப்பன் மகன் என்கிற உறவுக்குள்ளாக வரவில்லை. நாமே தகப்பன் மகன் என்கிற உறவுக்குள்ளாக இயேசுவினுடைய கிருபையினாலே, அவர் இரத்தத்தினாலே நாம் புத்திர சுவீகாரத்தை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே சுவீகார புத்திரர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னாடி சாவாமையை தரித்து கொண்டு சரீர மீட்பை அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாக தரிசிக்கிறாரோ, அதுபோலவே நாமும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னாடி சரீர மீட்பை அடைந்து தேவனை முகமுகமாக நாம் தரிசித்து ஒரிஜினல் சுவீகார புத்திரர்களாக நாம் இருப்போம். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே சுவீகார புத்திரர்களாக இருக்கிறபடினால் பாதி சுவீகார புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் சரீர மீட்பு அடைஞ்ச பின்பாக நாம் முழுமையான சுவீகார புத்திரரை அடைவோம். கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே அவரை நாம் காணாமல் தரிசிக்கிறோம். அவரை பிதா என்று விசுவாசிக்கிறோம். அவர்தான் நம்மளை உண்டாக்கினார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகிய தேவனை முகமுகமாக தரிசிக்கிறார். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனும் கண்டதில்லை, அவரை ஒருவனும் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே முகமுகமாக அவர் தரிசிக்கிறார். ஸோ நாமும் இந்த சுவீகார புத்திர சரீர மீட்பாகிய சுவீகார புத்திரத்தை நாம் எப்பொழுது அடைய போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து வருகிற போது எல்லாரும் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழப் போகிறார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவருக்குள்ளாக நாம் உயிர்த்தெழுக்கிறபடினாலே இந்த சரீர மீட்பை அடைந்து தேவனை முகமுகமாக தரிசிக்கிற பொழுதுதான் நாம் முழுமையான சுவீகார புத்திரர்களாக நாம் இருப்போம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை முதல் பேரானவராக சொல்லுகிறார்கள். இயேசு நமக்கு மூத்த சகோதரன், நாம் எல்லாரும் இளைய சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் நம்மை சகோதரர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு அண்ணனாக இருக்கிறார். நாம் அவருக்கு தம்பியாகவும் தங்கச்சிகளாகவும் நாம் இருக்கிறோம். கொலோசியர் 1:15 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவுமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உலகளுமாகிய காணப்படுவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிறைந்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். இயேசு கிறிஸ்து ஆதியும் அவர்தான், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதல் பேருமானவரும் அவர்தான். அவர் ஆதியுமா இருக்கிறார், அந்தமுமா இருக்கிறார், தொடக்கமுமா இருக்கிறார், முடிவுமாக இருக்கிறார். அப்போ சகல சிருஷ்டிப்பும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இருந்தார். பின்பாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான். இப்பொழுது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னாடி நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால் பிதாவாகிய தேவனை முகமுகமாக தரிசிக்கிறார். அப்பொழுது நாமளும் எப்பொழுது முகமுகமாக தரிசிக்கிறோம்? இப்பொழுதும் நம்மளால முகமுகமாக தரிசிக்க முடியவில்லை.
காரணம், நாம் இன்னும் சரீர மீட்பை அடையவில்லை. சரீர மீட்பை நாம் விசுவாசத்தினாலே அடைய முடியாது. சரீர மீட்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிற போது அவர் மரித்தோரை எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையினாலே மரித்தோர்லிருந்து உயிர்த்தெழுந்தாரோ, அது போல நாம் எல்லாரும் ஒரு நொடி பொழுதலே சாவாமையை நாம் தரித்து கொள்வோம். அப்பொழுது அந்த சரீர மீட்பை நாம் அடைவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், சுவிகார புத்திரர் என்று என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்போ சுவிகார புத்திரர்கள்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய நாம் இந்த உலகத்தை நாம் சுதந்திரிப்போம். ஏனெனில் நாமளே சுவிகார புத்திரர்களாக இருக்கிறபடினால் இந்த உலகத்தை சுதந்திரிப்போம், வானத்தை சுதந்திரிப்போம், பரலோகத்தை சுதந்திரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த யாவற்றையும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட சுதந்திரமாக நாம் இருக்கிறோம். இயேசு எதையெல்லாம் சுதந்திரித்தாரோ அதையெல்லாம் சுதந்திரிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறோம். நமக்குள்ளாக கர்த்தர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம் பிள்ளைகளானால் இந்த உலகத்துக்கு அதிபதியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதிபதியாகிய பிள்ளை அப்பாவை புரிந்து கொண்டால் நிம்மதியாக ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் பையன் ஃபீஸை குறித்து கவலைப்பட மாட்டாரு, எக்ஸாமை குறித்து கவலைப்பட மாட்டாரு, எதை குறித்துமே கவலைப்பட மாட்டார். ஏன்னால் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்பா ஃபீஸ் கட்டிடுவாரு, அப்பா எனக்கு மதியானம் சோறு கொடுத்துருவாரு, காலைல என்னை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுடுவாரு என்று அப்பாவை முழுமையாய் அவன் நம்புகிறபடினால் நிம்மதியாக அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். ஆனால் தகப்பனும் தாயும் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அவர்கள் யார் வளர்த்துகிறார்களோ அவர்களை டிபெண்ட் பண்ணும்பொழுது அவர்கள் நிம்மதியாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க, உயரத்துல வருகிறார்கள். அதே போலவே பரமபிதாவாகிய தகப்பன் நமக்கு இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையை தகப்பன் மேல வைக்கிற போது நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நாம் சுதந்திரவாளியாக இந்த உலகத்தை நாம் ஆண்டு கொள்வோம், இந்த உலகத்தை ஆட்சி செய்வோம். இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த சுதந்திரத்தை ஆண்டவரே விசுவாசி பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. பிசாசு எந்த விதத்திலும் ஆண்டவரே நுகத்தையும் அடிமைத்தனத்தையும் விசுவாசிகளுடைய இருதயத்தில் வைக்காதபடி நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தகப்பனாகவும் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி உடைய மனக்கண்ணனை நீங்க திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுவிகார புத்திரத்தை நீங்க தந்ததனாலே நன்றி. ஆசீர்வதியும் சகல காரியங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.